காவியங்கள் ஐந்தனினும் மூன்றினிலே தலை தூக்கி காட்டுவதும் எங்கள் குலமே. என் தமிழர் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே என்று புகழ்ந்துரைத்தார். அப்படி இந்த வள்ளிமலை வழிபாட்டு மன்றத்தின் நகரத்தார் சார்பாக இன்று இந்த வள்ளிமலையில் வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பே நம்முடைய அந்த முருகனுக்கும் வள்ளிக்கும் எப்படி திருமணமானது அப்படிங்கிறத வள்ளி திருமணம் மூலமாகவும் வள்ளி கும்மி மூலமாகவும் தென் பகுதிகளில் நாங்கள் அதிகமாக பேசி வந்தோம். இப்போ அந்த முருகனுடைய அந்த அருளாலே இந்த பகுதியில் பேசுவதற்கான அந்த நல்லாசியை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்பிராஜன் மகளாம் வள்ளி அவள் நாயகியின் மேலே பார்வதி பாலகனாம் சுப்பிரமணியர் பல நாளாய் ஆசைப்பட்டார். தூங்கி எழுந்திருச்சு வள்ளி அந்த தோழிய பெண்களுடன் குளிக்க போகையிலே சுப்பிரமணியர் கூட துயர்ந்தாராம். தெற்கு முகம் இருந்து வள்ளி அவள் சேலை துவைக்கையிலே வடக்கு முகம் இருந்து சுப்பிரமணியர் கடைக்கண்ணால் பார்த்தாராம். அந்த வழுக்கு பாறையிலே வள்ளி அவள் மஞ்சள் உரசையிலே பாறை மறைவில் நின்று சுப்பிரமணியர் பார்த்து ரசித்தாராம். அந்த சரவண பொய்கையிலே வள்ளி அவள் ஸ்நானமும் செய்கையிலே அவள் ஜாடை அழகை கண்டு சுப்பிரமணியர் சந்தோஷப்பட்டாராம். பஞ்சனை மெத்தையிலே வள்ளி அவள் படுத்துறங்கையிலே வண்ணக்கிளி போல சுப்பிரமணியர் கன்னத்தை கிள்ளினாராம். மூக்குத்தி மின்னலுக்கும் வள்ளியோட மோகன புன்னகைக்கும் மனசை பறிகொடுத்து சுப்பிரமணியர் மயங்கியே நின்றாராம். கொலுசு மின்னலுக்கும் வள்ளியோட கூந்தலின் சாயலுக்கும் ஏக்கம் மிகவும் கொண்டு சுப்பிரமணியர் தூக்கத்தில் புலம்பினாராம். அந்த சின்ன வயதினிலே வள்ளி அவள் திணைவனம் காக்கையிலே வேடன் வடிவம் கொண்டு சுப்பிரமணியர் மானையும் தேடி வந்தார். அந்த கன்னி பருவத்திலே வள்ளி அவள் காவல் புரிகையிலே வேங்கை மரமாகி சுப்பிரமணியர் ஓங்கியே நின்றாராம். அந்த கந்தன் அழகை கண்டு வள்ளி அவள் கைதொழுதை வணங்க சிந்தை மகிழ்ந்து சுப்பிரமணியர் சேர்த்துமை கொண்டாராம். அந்த வள்ளி திருமணமாம் முருகனின் வாழ்க்கை சரித்திரமாம். இதை கேட்போரும் பார்ப்போரும் பல கோடி நன்மைகள் அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த பாடலை எதற்காக இங்கே சொன்னேன் அப்படின்னா, இது எல்லாம் நடந்த இடம் இங்கே தான். அந்த வள்ளி பிறந்து வளர்ந்த இடம் இங்கே தான். இங்கே தான் முருகப்பெருமானின் பொற்பாதங்கள் பட்டு வள்ளியை மனம் முடித்தார். அதனால தான் இந்த பாடலை உங்களுக்கு இந்த இடத்துல நினைவூட்டினது மகிழ்ச்சி. ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். 84 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவி செழிக்க கருவானார். 84 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவி செழிக்க கருவானார். ஐயா கந்தசாமி, அன்னை சிங்காரம்மாள் ஆகியோரின் அருந்தவ புதல்வராய் உருவானார். வானத்தின் மேல் மின்னல் ஒளி போல கீழ் மின்னல் எனும் ஊரில் பேரொளியாய் இவர் பிறந்தார். வானத்தின் மேல் மின்னல் ஒளி போல கீழ் மின்னல் எனும் ஊரில் பேரொளியாய் இவர் பிறந்தார். ஒளியோடு ஒளியாக மின்வாரியத்தில் பணி கொண்டார். சிவகாமி அம்மையாரின் கரம் பெற்றார். சிறப்பான குழந்தைகள் 2 தான் பெற்றார். பழமையடைந்த பாலமுருகன் ஆலயத்தை சென்றமர்ந்தார். சென்றமர்ந்த சில காலத்திலேயே ஞானம் பெற்றார். தெய்வ முருகன் புகழ் பரப்பும் தெய்வ பிறவியானார். தெய்வ முருகன் புகழ் பரப்பும் தெய்வ பிறவியானார். தூயவர் அங்கேயே துறவியானார். தூயவர் அங்கேயே துறவியானார். தங்கு தடையற்ற தன் பேச்சை நிறுத்தி கொண்டார். தங்கு தடையற்ற தன் பேச்சை நிறுத்தி கொண்டார். தங்க தமிழ் முழங்கிய தன் உதடுகளில் உயர் மௌனத்தை பொருத்தி கொண்டார். தங்க தமிழ் முழங்கிய தன் உதடுகளில் உயர் மௌனத்தை பொருத்தி கொண்டார். ரத்னகிரியின் உச்சியில் இருந்த சிற்றாலயம் இந்த புனிதரால் பேராலயமானது. அறங்காவலராக இந்த மகான் இருக்க அறங்காவலராக இந்த மகான் இருக்க பாலமுருகன் ஆலயம் மக்களின் நிம்மதி சொர்க்கமாயானது. பசித்த வயிறுக்கெல்லாம் அனுதினமும் உணவு. பசித்த வயிறுக்கெல்லாம் அனுதினமும் உணவு. இலவச பள்ளி மூலம் இளந்தலைமுறையினருக்கு அறிவு. தமிழ் பணியில் தலை சிறந்து தத்தளித்த நிறைவு. தமிழ் பணியில் தலை சிறந்து தத்தளித்த நிறைவு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு தெய்வத்தின் வடிவு. நமது பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு அந்த தெய்வத்தின் வடிவு. வெற்றி எனும் கோட்டைக்கு செல்லும் படிகளில் கடைசி படியில் இருப்பவனையும் உயரத்திற்கு கொண்டு வருவதற்கு ரத்னகிரி ஆலயத்தின் கருவறையின் முதல் படியில் அமர்ந்து கொண்டு அருள் செய்யும் எங்கள் மகான் பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். கலவை சச்சிதானந்த சுவாமிகள் அழிக்க வீசும் பெருங்காற்றை காளியம்மன் கட்டுப்படுத்துகிறார். அழிக்க வீசும் பெருங்காற்றை காளியம்மன் கட்டுப்படுத்துகிறார். அடித்து பெய்யும் பெருமழையை மாரியம்மன் கட்டுப்படுத்துகிறார். அடித்து பெய்யும் பெருமழையை கூட மாரியம்மன் கட்டுப்படுத்துகிறார். இயற்கை விதிகள்
விதிகள் தவறாகையில் திருத்துவதற்கு தெய்வங்கள் வருவது போல, இயற்கையின் விதிகளே தவறாகையில் திருத்துவதற்கு தெய்வங்கள் வருவது போல, மனித குலத்தின் வாழ்க்கை விதிகள் தவறாகையில் திருத்தி சீர்படுத்தும் தெய்வங்கள் வருகின்றன. மனித குலத்தின் வாழ்க்கையும் விதியின் தவறாகையில் திருத்தி சீர்படுத்துவதற்கும் தெய்வங்கள் வருகின்றன. கலவை சச்சிதானந்த சுவாமிகள் போல தாமரை போன்ற கண்கள் கொண்ட கமலக்கண்ணியின் அருட்பார்வையிலே கலந்தவர். தாமரை போன்ற கண்கள் கொண்ட கமலக்கண்ணியின் அருட்பார்வையிலே கலந்தவர். அன்னையவள் ஆன்மீக அமுதூட்ட அமோகமாய் வளர்ந்தவர். அன்னையவள் ஆன்மீக அமுதூட்ட அமோகமாய் வளர்ந்தவர். அன்னையின் ஆலயத்தில் அக்காலத்தில் நிகழ்ந்திருந்த உயிர்ப்பலியை தடுத்த, அன்னையின் ஆலயத்தில் அக்காலத்தில் நடந்திருந்த உயிர் பலியை தடுத்த, உயிர் கொடுக்கும் அன்னைக்கு உயிர் பலி வேண்டாம் என்று சைவ பூஜையை கொடுத்தார். நமக்கு உயிர் கொடுக்கும் அன்னைக்கு உயிர் பலி வேண்டாம் என்று சைவ பூஜையை கொடுத்தார். நம் கவலை இருள் நீக்கி நம் கண்ணுக்கு காட்டினார் பக்தி என்னும் நிலவை. இவர் நம் கவலை இருள் நீக்கி நம் கண்ணுக்கு காட்டினார் பக்தி என்னும் நிலவை. இவர் மனிதமும் புனிதமும் சேர்ந்து செய்த கலவை. இவர் மனிதமும் புனிதமும் சேர்ந்து செய்த கலவை. இங்கே கண்டோம் அந்த கலவை என்று அனைவரும் கொட்டலாம் ஆனந்த குலவை என்று சொல்வது போல ஐயா அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வை 10 மாதத்திற்கு முன்பாக ஏதோ சின்ன வயசு பிள்ளையா இருந்தாலும் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய நிகழ்வை யாரையும் நம்பி எடுக்கலை. அதாவது நோக்கம் மட்டும்தான் நம்முடையது, ஆக்கம் இறைவனுடையது என்பது போல என்னை இந்த வள்ளியம்மை வழி நடத்தி 10 மாதமாக இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார். அதாவது சொல்லுவாங்க, பில்டிங் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க. என்னதான் நாங்கள் சிவகங்கை மதுரையிலேருந்து இங்கே வந்தாலும் கூட எங்களுக்கு இருக்க இடம் உணவு கொடுத்து ஒரு அம்மா அப்பா போல் என்னைய மட்டும் இல்லை, என்னை சார்ந்த அனைவரையும் தாங்கி பிடித்தவர்கள் யார் அப்படின்னா எனது அன்பு சித்தி கனிமொழி அவர்களும் சித்தப்பா கார்த்திக் அவர்களும் தான். என்ன அப்படின்னா, நானும் அந்த முருகப்பெருமான் மாதிரி தான், பெற்றது ஒரு இடமா இருந்தாலும் வளர்ந்தது ஒரு இடம் சொல்லுவாங்க. என்னை பெற்றது எனது அன்னை தேன்மொழியாக இருந்தாலும் என்னை வழி நடத்தி வளர்த்தது எனது அந்த சித்திகள் தான். அதை இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படின்னா, எனது சித்தி கனிமொழி அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இது உன்னுடைய முயற்சி அல்ல, தெய்வம் சொன்ன முயற்சி, நீ செயல்படு, நம்மளால முடியும்னு சொல்லுவாங்க. அதனால எனது அன்பு சித்தப்பா கார்த்திக் அவர்களுக்கும் துணைவியார் கனிமொழி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து எங்களுக்கு அவர்களால் என்ற உதவியை செய்த அன்பு ஐயா அழகப்பன் ஐயா அவர்களுக்கும், கோதை மெடிக்கல் அவர் ராமநாதன் அங்கிள் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்து போன 10 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விழா நன்றாக நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு உத்வேகம் கொடுத்த கவிஞர் சோலைநாதன் அவர்களுக்கும், மேலும் எங்களின் எளிய ஏற்பை ஏற்று இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளிமலை நகரத்தார் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக இன்று நடைபெறும் வள்ளிதினம் நாடகத்திற்கு நமது அழைப்பிற்கு இணங்கி ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நகரத்தார் வேள்மையில் கொண்ட அன்பால் பாசத்தால் நமது தவத்திரு ரத்னகிரி பாலமுருகடி சுவாமிகள் இங்கே அருளாசி புரிகின்றார்கள். அதேபோல் நமது கலவை சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் நமது அழைப்பிற்கு இணங்கி இங்கே நமக்கு அருளாசி வழங்கி இந்த நாடகத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் நாங்கள் இங்கே நடத்தும் விழாவில் கலந்து கொண்டு ஒரு நகரத்தார் போல செயல்பட்டு எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் எங்களது தைப்புத்தாண்டு விழாவை எங்களோடு நடத்தி வரும் தொழிலதிபர் கவிஞர் சோழநாதன் அவர்களுக்கும், இங்கே எங்களுக்கு நாடகம் நடத்த அனுமதி வழங்கிய கோயில் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும், இங்கே அமைதி காத்து சிறப்பாக நாடகத்தை நடத்தி தரும் காவல் நிலையத்தாருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ராணிப்பேட்டை வேலூர் நகரத்தார் பெருமக்களுக்கும், வள்ளிமலை நகரத்தார் பெருமக்களுக்கும் மற்றும் வள்ளிமலையை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து நாடகம் பார்ப்பதற்காக வந்திருக்கும் பொதுமக்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. சுவாமிகள் அவர்களுக்கு
எங்கள் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இப்பொழுது சுவாமிகளுக்கும் மற்ற விருந்தினர்களுக்கும் நாங்கள் மரியாதை செய்கிறோம். மரியாதை செய்து முடித்தவுடன் நாடகம் ஆரம்பமாகும். இப்பொழுது பாலமுருகனடிய சுவாமிகளுக்கு நமது ஜெயலட்சுமி அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஜெயலட்சுமி சார்பில் சுவாமிகளுக்கு கலவை சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது வள்ளிமலை நகரத்தார் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக தவத்திரு பாலமுருகனடிய சுவாமிகளுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதேபோல் வள்ளிமலை நகரத்தார் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக கலவை சுவாமிகளுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களை பற்றியும் கலவை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களை பற்றியும் பெரியவர் அவர்களும் வரவேற்புரை நிகழ்த்தியவர்களும் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லார், இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த கோவில்களெல்லாம், பழைய கோவில்களெல்லாம் நின்று நிமிர்ந்து பூஜைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அந்த மக்களால் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வள்ளிமலை நகரத்தார் மட்டுமல்ல, இந்த உலகெங்கிலும் இருக்கின்ற நகரத்தார்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் எப்போதும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வளவு பெரிய பெரிய திருப்பணிகளை எல்லாம் அவர்கள் காலம் காலமாக செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரத்னகிரி தவத்திரு சுவாமிகள் இன்று காலை மேட்டூரில் ஒரு 3 நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு அங்கே 2:45 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக மிக மிக விரைந்து இங்கே நாங்கள் வந்து சேர்ந்தோம். இல்லை என்றால் இன்னொரு 15-20 நிமிடம் முன்கூட்டியே வந்திருப்போம். இந்த காலதாமதத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம், மன்னிக்க வேண்டுகிறோம். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ரத்னகிரி தவத்திரு சுவாமிகள் அவர்களும் கலவை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் அவர்களுடைய பரிபூரண அருளாசி என்றும் எல்லோருக்கும் உண்டு என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிக்க ராணிப்பேட்டை நகரத்தார்கள் நிகழ்த்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வழிபாட்டிற்குரிய தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்கள், தவத்திரு கலவை சுவாமிகள் அவர்கள், பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற நகரத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்திற்கு உண்மையான காரணமாக விளங்குகின்ற சகோதரி ஜெயலட்சுமி கண்ணன் அவர்கள், அன்பார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களெல்லாம் மிகவும் ஆவலோடு இந்த நாடகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். வள்ளியம்மையும் முருகப்பெருமானும் நடமாடிய இந்த இடத்தில், அவர்கள் கால் பதிந்த இந்த இடத்தில் இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று சகோதரி ஜெயலட்சுமி கண்ணன் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பாக, ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாக 11/10/2025 இந்த நாடகம் நடைபெறும் என்று அன்றைக்கே அறிவித்து விட்டு போனார்கள். அதன்படி ஒரு நாள் கூட தவறாமல் இதே நாளில் இங்கே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே நம்முடைய பழம் பெருமையை நமக்கு எடுத்து கூறுவதாக
இது புராண காலங்களிலே நடந்தது என்று நாம் நம்புகிறோம். அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இது செட்டிநாட்டு பகுதியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊரிலும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஒரு 75 ஆண்டுகளாக நான் அறிவேன். அது இங்கே கொண்டு வந்து நடத்த வேண்டும் என்று விரும்பி அதை செய்திருக்கிறார்கள். அதுவும் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பதைப் போல இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை இங்கே நடத்தியே தீர்வேன் என்று நடத்தியிருப்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடகம் துவங்கும் போதே சில அருமையான காட்சிகளை காட்டினார்கள். இது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் நம்பலாம். மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு 3 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காலை 3 மணி வரை இருந்து அனைவரும் அமைதியாக இந்த நாடகத்தை ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும், இதற்கு ஏற்பாடு செய்த ராணிப்பேட்டை நகரத்தார் சங்கத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளி பிறந்து வளர்ந்த இந்த ஊரில் வள்ளிமொழி திருமண நாடகத்தை நடத்த வேண்டும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் எப்பொழுது நடத்தலாம் என்று கேட்டபொழுது, பொதுவாக எங்களது நாடகத்தை நடத்துவதற்கு 1 வருடத்துக்கு முன்பு நீங்கள் தேதி வாங்கினால்தான் நாங்கள் தேதி கொடுக்க முடியும். இருந்தாலும் நாங்கள் வள்ளிமலைக்கு வந்து நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்களே தேதி கொடுக்கிறோம் என்று அவர்களே தேதியை தேடி எடுத்து இன்று 11/10/2020 கண்டிப்பாக நாங்கள் வருகிறோம். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி. அல அல சுகஸ்வரூபிணி நீ, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனோ மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனோ மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி. पान्याकुमारी भवानी, पान्याकुमारी भवानी, अम्बा शिव पंचमी परमेश्वरी, पान्याकुमारी भवानी, अम्बा शिव पंचमी परमेश्वरी, वेंडवरम तर अम्मा அம்மா, வேண்டுவரம் தர இருமணம் இல்லையோ, வேண்டுவரம் தர இருமணம் இல்லையோ, வேத வேதாந்த நாத சரூபிணி, வேதாந்த நாத சரூபிணி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் முனைப்பாட வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய்